ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக கிடைக்கும். எனக்கு விற்பனை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதங்களான நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே நந்தி சிலை போல் ஒரு சின்ன கன்று, அழகான பொம்மை குட்டியாட்டு தெளிவான கன்றுங்க. ஆனால் நல்ல கன்னாக வேணும், தெளிவான கன்னாக வேணும், பொம்மை குட்டியாட்டு வேணும், நல்ல கன்னாக அழகாக வேணும், ஒரு கிடை கன்று வேணும், சின்ன கன்னாக வேணும். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு 19 ரூபா பட்ஜெட்டில் வேணும். இந்த கண்ணை தேவைப்படும். கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளி கொம்பில் தெளிவான பயிர் கொம்பில் நல்ல மாடு, நல்ல நெட்டு வெட்டில் நல்ல உடம்பு அரிசி நைஸ் தோலுங்க. இந்த தாய் பற்றி நல்ல கறவைத்தனை கொண்டு மாடுங்க. பார்த்தீங்கன்னா கண் அதனால் தெளிவாக நம்ம கறவைத்தனை எப்படிங்கிற நம்ம சொன்னாலும் கண் அவ்வளோ பார்த்தீங்கன்னா கண் தெளிவாக நைஸாக வருங்க. அவ்வளோ அழகாக ஏன்னா கறவை நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு செலவு ஒரு 2 லிட்டர் பால் கறந்துட்டு நம்ம ஒரு நேரம் 1 லிட்டர் பால் கன்று விட்டால் கண் இவ்வளோ தெளிவாக வருங்க. ஆனால் நல்ல தெளிவான கண்ணாக வேணும், நல்ல சுத்தமான கண்ணாக வேணும், ஒரு கிடைக்கணும் அழகான கண்ணாக வேணும், கடுத்தில் வச்சுருந்தாலும் தெளிவான கண்ணாக வேணும். ஒரு சின்ன விலையில் 19 ரூபா பட்ஜெட்டில் வேணும். இந்த கண்ணை தேவைப்படும். இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த கண்ணு இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரன் கேட்டல் ஃபார்ம், கரூர் கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்தில் இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி, இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி, நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. அனைத்து மாடுகளும் ஜாயினோட வசதி செய்து தரப்படுங்க. நல்ல தெளிவான கன்று, ஒரு 8 மாதங்களாலும் நல்ல விளையாட்டுத்தனம் பார்த்து கொஞ்சம் நல்ல விளையாட்டுத்தனம் அழகுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 14 மாதங்களாலும் நல்ல காராம்பசு காரி காளை கன்று பார்த்தீங்கன்னா காளை கன்று மூஞ்சி கம்பில் ஃபஸ்ட் கிளாஸ் கன்று. காரி கண்ணில் மூஞ்சி கம்பில் அருமத்த கன்று, தெளிவான கன்று, வேகம் படப்படப்பு. நம்ம விரட்டிட்டா மட்டும் போதும், கையில் இழுத்து பிடிக்க முடியாது, அவ்வளோ வேகம் படப்படப்பு சுறுசுறுப்பு அனைத்து பொறுப்புனுங்க. ஆனால் தெளிவான கண்ணாக வேணும், நல்ல கண்ணா, அருமத்த கண்ணா, காரி கன்று காளை கன்று எருதாட்டுக்கோ இல்லை ஜல்லிக்கட்டுக்கோ இல்லை ரேஸ்க்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல கண்ணாக வேணும், மூஞ்சி கம்பில் ஃபஸ்ட்டு கிளாஸ் A1 கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேர்தலாம். இந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா மின்சப்பையில் 2 இடத்துல இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு நமக்கு ஆகாதுங்க. மீதி என்ன யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மூஞ்சி கொம்பில் அருமத்து பூச்சிக்கு ஃபஸ்ட் கிளாஸ்க்கு பூச்சிக்கு புறமாட ஏற்றணும், அனைத்து பொறுப்புணுங்க. ஆனால் தெளிவான கண்ணாக வேணும், நல்ல சுத்தமான கண்ணாக வேணும். நல்ல ஜெட் பிளாக் பார்த்தீங்கன்னா அப்படி கட்டகரையும் ஜெட் பிளாக் இருண்ட காரிங்க. ஜெட் பிளாக்ல காரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்று பார்த்தீங்கன்னா கருவணியோடு இந்த கண்ணாட்டு கிடைக்கும். காரிகன்லாம் காராம்பஸ் கன்று கிடைக்குங்க. காரிகன்லேயே நமக்கு தெளிவான கன்று, இப்படி சுத்தமான கன்று, மூஞ்சி கொம்பில் டாப் கிளாஸான கன்று கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஆனால் நல்ல கண்ணாக வேணும், ரெட்டத்தம்பளம் போட வேணும், நல்ல புறமாடயத்தில் வேணும். திமிழ் பார்த்தீங்கன்னா அப்படி கத்தியாட்டு நல்லா ரெட்டத்தம்பளம் வேகம், அதே மாதிரி வேகத்தில் சின்னத்தனம் வேகம் இல்லைங்க. நம்ம இழுத்து கூட மிரட்டிடுமா போது இழுத்து கூட பிடிக்க முடியாது, அவ்வளோ வேகம் கொண்டிதொன்று இருக்குது. அதனால் தெளிவான கண்ணாக வேணும், சுத்தமான கண்ணாக வேணும். ஒரு 14 to 15 மாதமான தெளிவான காரி காளை கன்றுங்க, நல்ல சுத்தமான கன்று. கால் பார்த்து நல்ல கால் ஊக்கம், புறமாடையத்தோ வாழ்ச்சணும், அனைத்து பொறுப்பு ஒன்றுங்க. வேகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல படப்படப்புங்க. வேகத்தில் படப்படப்பு சுறுசுறுப்பாக இழுத்து கூட பிடிக்க முடியாது. நம்ம ஒரு மிரட்டமும் இழுத்து பிடிக்க முடியாது, அவ்வளோ வேகம் படப்படப்பு. ஆனால் தெளிவான கண்ணாக வேணும். காரி கன்று ஒரு 14 மாதம் மூஞ்சி கம்பில் அப்படியே அழகான கன்றுங்க. ஆனால் நீங்கள் வேணும்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள். அனைத்து மாடலும் ஜாயினோட வச்சு சேர்த்து விடுவோம். நேரில் வந்து பார்த்தாலும் சரி, இல்லை ஃபோன் மூலமாக பேசினாலும் சரி, நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. எந்த மாவட்டங்களாக இருந்தாலும் நம்ம ஜாயினோட கொடுத்துருவோங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டு நம்ம கொண்டு வந்து அப்படிலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் கொண்டு வந்து இறக்கிட்டு மீதி அமௌண்ட் வைக்கும். ஆனால் நல்ல கண்ணாக வேணும். ஜெட் பிளாக்கில் காரி காளை கண்ணை வேணும் அப்படின்னா உமானாலும் தேடிட்டு இருந்தீங்க, ஏகப்பட்டு நம்மகிட்டே கேட்டுருந்தீங்க. உமானுக்கு அப்புறம் இந்த மூஞ்சி கொம்பில் நம்மகிட்ட வந்துருக்குங்க. ஆனால் தெளிவான கண்ணாக வேணும், இந்த கண்ணை தேவைலாம். இந்த கண்ணோட விற்பனை விலையை மற்ற தகவலுக்கு மேலே கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலக்கண்ணு. அடுத்து பார்த்திங்கன்னா மயிலை காளை கன்று, நல்ல தெளிவான கன்று. கன்று பார்த்திங்கன்னா ஒரு 9 to 10 மாதங்களான ஒரு 10 மாதங்கள் நல்ல குவாலிட்டியில் மயிலக்கண்ணுலேயே பார்த்திங்கன்னா அருமத்த கன்றுங்க. நல்ல தோல் நைஸில் நல்ல புறமாடயத்துலேயோ வால் சமயத்துலேயோ அனைத்து பொறுப்பு விட்டுங்க. இந்த கன்று பார்த்திங்கன்னா ரேஸ்க்கோ ஜல்லிக்கட்டுக்கும் நல்லா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிரட்டிட்டோம்னா போதுங்க. அதே நம்ம ஒரு வேகம் மிரட்டி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதே பாய்ச்சலுக்கு வருதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கண் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க, நீங்கள் ஒடியாந்து இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பாய்ச்சல் குணம் உண்டுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டாப்புல நம்ம மிரண்டுச்சுன்னா தன்னால் வருங்க. அதனால் வந்து நல்ல கண்ணாக வரணும். ரொம்ப நம்ம மிரட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாய்ச்சலுக்கே பழகிக்குங்க. ஆனால் தெளிவான கண்ணாக வேணும். ஒரு 10 மாதங்களும் நல்ல படப்படப்பு. கால் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா தெரியும். நல்ல ஸ்ட்ரக்சர், உடம்பு ஸ்ட்ரக்சரில் படப்படப்பில் தோல் நைஸில் புறமாடயத்தில் அனைத்து பொறுப்பும் உண்டான தெளிவான 10 மாதங்களான சுத்தமான 10 மாதங்களான மயிலை காளை கன்று. இந்த கண்ணை தெளிவான கன்று மயிலுக்கு நல்ல வேகம் படப்பிடிப்பு, அனைத்துக்கும் நல்ல கொண்டித்தனத்தில் பயிர் கும்பில் கட்ட முடிஞ்சு தெளிவான கன்றுங்க. பார்த்திங்கன்னா நம்ம மிரட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தன்னால் பாய்ச்சலுக்கு திரும்பிங்க. அவ்வளோ பாய்ச்சலில் படப்பிடிப்பு சுத்தமான தெளிவான ஒரு 10 மாதங்களான மயிலை காளை கன்று. பார்த்திங்கன்னா பூச்சிக்கலை ஆகும், நல்ல ரத்தத்தம் அமைப்போட நல்ல புறமாடத்தில்
வால் சின்னத்தில் அனைத்து பொறுப்பு என்னென்ன ஒரு காளைக்கண்ணுக்கு என்னென்ன பொறுப்புன்னு அனைத்து பொறுப்பு உண்டுங்க. ஆனால் தெளிவான கன்றா வேணும். நல்ல வேகத்தில் நல்ல சூட்டிப்பான கன்றா வேணும். ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படி கன்றா வேணும்னா இந்த கன்றை தேவை சொல்லும்போது தேவை சொல்லும். இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன் நம்ம விலை சொல்கிறதுல விலை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம விலையை நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டோம் இந்த மாடு இந்த விலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் அதிகமாக இருந்தாலும் விலை எதுவும் சொல்கிறது இல்லைங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நம்ம எதோ வேணும் அப்படி வேணும்னா உங்களுக்கு கூப்பிடுங்க பண்ணிக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலையை போட்டோம்னா இந்த மாடு இந்த விலையை சொல்கிறீங்களா, நம்ம கம்மியாக போட்டோம்னா ரொம்ப இதாக பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எச்சா பண்ணால் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ எந்த பதிவு பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ கூப்பிடுங்க பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல மாடுகளும் வேணும், காளைக்கன்று வேணும், தேவை சொல்லும்போது தேவை சொல்லுங்கள்.